விமான ரெக்கார்டர் அப்படிங்கிற கருப்பு பெட்டியை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 1963 டேவிட் வாரன் அப்படிங்கிற ஆஸ்திரேலிய அறிவியல் அறிஞர் தான். இவருக்கு இந்த யோசனை எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய தந்தை ஹூபர்ட் வாரன் 1934 நடந்த ஒரு விமான விபத்துல இறந்து போறாரு. அந்த விபத்துக்கான காரணம் கடைசி வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. இந்த நிகழ்வு தான் டேவிட் வாரன் பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்க காரணமா அமைஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியம், எப்படி வேலை செய்யுது, ஆரஞ்சு நிற கருப்பு பெட்டிக்கு ஏன் கருப்பு பெட்டின்னு பேர் வந்திருக்கு, உழவு கருவின்னு இதை முதல்ல நிராகரிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இதை ஏத்துக்கிட்டாங்க. பல கேள்விகளுக்கான பதில் ஒரு விமான விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத அதுல இருந்து உயிர் பிழைச்சவங்க சொல்றதை விட கருப்பு பெட்டியானது மிக தெளிவா சொல்லிடுது. இவரோட ஸ்கூல் லைஃப்லயே எலக்ட்ரானிக் திங்ஸ் மேல ஈர்ப்பு அதிகமாகி சொந்தமா ரேடியோ செய்யவும் பழகிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பாவோட ரேடியோ கிஃப்ட். இந்த ரேடியோ கிஃப்ட் தான் சயின்ஸ் மேல காதல் வந்து டாக்டர் டேவிட மாறவும் வழி செஞ்சிருக்கு. ARL ஃபிளைட் மெமரி யூனிட் அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் கருப்பு பெட்டி ரெக்கார்டர். விமானம் விபத்துக்குள்ளாகும் போது விபத்துக்கான காரணங்களை தெளிவாகவும் முழுமையாகவும் அறிஞ்சு கொள்ள பயன்படுற இந்த கருப்பு பெட்டியை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.